இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அதாவது எங்க அப்பாவோட பர்த்டேங்க. இங்க பாத்தீங்களா, அவருக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சிருக்கேன். வாங்க இத கொடுத்து அவரோட ரியாக்ஷனை பார்த்துடலாம். அப்பா, என்ன மோனிகா? இந்தாங்கப்பா, ஹேப்பி பர்த்டே டு யூ. Thank you. ஹேப்பி பர்த்டே டு யூ. இன்னொன்னா? ஆமா, ஹேப்பி பர்த்டே பா. Thank you. பாருங்க, மோனிகா அவ கையாலேயே எனக்கு gift செஞ்சு கொடுத்திருக்கா. இது என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா? வாங்க, எடுங்க, கொண்டாடுங்க. அப்புறமா இந்த ஸ்வீட்டை நான் மட்டும் எடுத்து கொண்டாடுறேன். இப்போ அடுத்தது கதவை திற, காற்று வரட்டும்ன்ற மாதிரி உள்ள கவிதை எல்லாம் எழுதியிருக்கா. Thank you my princess. வெல்கம் பா. அப்பா இருங்க, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. இன்னொன்னா? என்னது? இதுதான். Thank you. அப்பாக்கு சர்ப்ரைஸ் பண்ண பிடிக்குமா? அப்ப இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். தம்பி கொஞ்ச நேரம் இருப்பா, பார்ட்டி முடிஞ்சோடனே அவங்களே தருவாங்க. ஐயோ ஐசக், இதெல்லாம் எடுக்க கூடாதுப்பா, பார்த்தா தப்பா நினைப்பாங்க. குடு, நான் போய் வச்சிட்டு வந்துடுறேன். ஏ மோனிகா, உன்னை பர்த்டே கூப்பிட்டா சாக்லேட் திருடுவா வந்த? உன்னை கூப்பிட்டே தப்பு. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ. சரளா, உண்மை என்னன்னு தெரியாம பேசாத. அவ தம்பி தான் பசிக்குதுன்னு அந்த சாக்லேட் எடுத்தான். அவ தான் திருப்பி வைக்க வந்தா. அது தெரியாம அவளை திட்டுற? என்ன மன்னிச்சிடு மோனிகா, உண்மை என்ன தெரியாம உன்னை அப்படி பேசிட்டேன். சாரிமா. பரவாயில்ல ஆண்டி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். இசுக்கு வா போலாம். மோனிகா ஒரு நிமிஷம் நில்லு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இந்தா, இது எல்லாமே உன் தம்பிக்கு தான். ரொம்ப நன்றி அங்கிள். தம்பி இந்தாப்பா, உனக்கு நிறைய சாக்லேட் கிடைச்சிருக்கு, சாப்பிடு. ஏ சரளா, நேத்து நீ என்ன கிளாஸ்ல அடிச்சல, இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. இப்ப இருக்கு பாரு எனக்கு சந்தோஷம். மார்னிங் சார். குட் மார்னிங் பசங்களா, எல்லாரும் உட்காருங்க. சரளா, உன் ஹோம்வொர்க் எடுத்துட்டு வா. சரிங்க சார். சார், நான் சேர்ல நல்லா ஒட்டிக்கிட்டேன் சார், என்னால ஏந்துக்க முடியல சார். ஏ சரளா, உன் டேபிள்ல ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்டியாச்சு, உன்னால ஏந்துக்க முடியல. பொய்யா சொல்ற? ஒழுங்கா ஹோம்வொர்க் எடுத்துட்டு வா. சார், எப்படியாவது எனக்கு கேந்துச்சு சார், நான் என்ன பண்றது சார்? இப்ப செம்ம ஜாலியா இருக்கு. இதெல்லாம் உண்மைதானா? இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. நான் மோனிகாவை என்ன பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை. ஏய் மோனிகா. சரளா, நேத்து நீ என்ன பிடி சார் கிட்ட மாட்டி வச்சு அடி வாங்க விட்டல. இரு நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன். இதுதான் சரளா ஒரு டிஃபன் பாக்ஸ். இதுல நம்ம இந்த மயக்க மருந்து கலந்துருவோம். இப்ப இருக்க எனக்கு சந்தோஷம். பசங்களா எழுதிக்கங்க. பி ஃபார் பேபி. லஞ்ச் பெல் அடிச்சாச்சு, எல்லாம் லஞ்ச் சாப்பிடுங்க. லஞ்ச் பீரியட். லஞ்ச் பீரியட் வந்துச்சு, நம்ம லஞ்ச் சாப்பிடலாம். சார், எனக்கு யாரோ மொட்டை அடிச்சிட்டாங்க சார். உன்னை யாரு மொட்டை அடிச்சாங்கன்னு இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். என்னது இது? எல்லாருக்கும் மொட்டை அடிக்கிற. இப்ப நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன் பாரு. ஐயோ அம்மா. என்ன மொட்டை அடிச்சு சார், நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். இந்த ஓஜா போர்டு வச்சு நாளைக்கு நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கு என்னோட எக்ஸாம் ரிசல்ட் என்ன? நாளைக்கு என்னோட எக்ஸாம் ரிசல்ட் என்ன? நாளைக்கு என்னோட எக்ஸாம் ரிசல்ட் என்ன? அக்கா என்ன மேகத்தி சொல்லிட்டு இருக்கா, நம்ம போய் அத அணைச்சிடலாம். ஓ நோ. அக்கா ஹேப்பி பர்த்டே டு யூ. அட பாவி, ஓஜா போர்டு விளையாடிட்டு இருக்கும்போது இப்படி பாதியில மட்டும் கேம் விளையாடிட்டீங்களேடா. இப்போ நம்ம இந்த ஓஜா போர்டுல போய் பாட்டு போடலாம். ஓ நோ.
மோனிகா ஐசக் சாப்பிடுவாங்க, டைம் ஆச்சு. எங்க பசங்களை காணோம்? எங்க போயிட்டாங்க? என்னது இது? கேண்டல்லாம் அணைஞ்சிருக்கு. இது என்ன பேப்பர் இது? என்னது? ஓஜா போர்டா? அப்ப நம்ம பசங்க நாங்க இந்த ஓஜா போர்டுக்குள்ள இருந்து வரணும்னா அது உங்களால மட்டும் முடியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட இங்க தாங்க இருந்துச்சு மவுஸ். எங்க போச்சு? உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். எங்க இருக்கும்? உள்ளேயும் காணோம். அப்ப நம்ம எங்கதான் வச்சோம்? மோனிகா ஏதோ புதுசா சாப்பிடுற பொருள் வச்சிருக்கா. இது நல்ல மாதிரியே இருக்கு, நம்ம சாப்பிடலாம். டேய் ஜோமி, அது என்ன சாப்பிடுற மவுஸ் நினைச்சிருக்கியா? அது லேப்டாப் மவுஸ். என்ன உங்க கூடங்க இன்னும் நம்பி அடிச்சுனா கூட அடிப்பியா? இந்தா நீயே வச்சுக்கோ. கொடு. எதை பார்த்தாலும் சாப்பிடுற பொருள் நினைச்சிட்டு புடிங்க சாப்பிடுறது. காலங்காத்தால சன்ரைஸ் பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம்னு வந்தாங்க. எனக்கு காலையில ஒரு ஷாக்குங்க. அங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட் மங்கி. இங்க பாருங்க, அதுக்கு போய் பழத்தை கொடுக்கணும், வாங்கவே மாட்டேங்க பாருங்க. மங்கி அதுக்கு பிஸ்கெட்டையும் வாழைப்பழத்தையும் கொடுத்தா பிஸ்கெட் தான் சாப்பிடுது. இப்போ 2024 மங்கீஸ் எல்லாமே பிஸ்கெட், பர்கர், பீட்சா தாங்க சாப்பிடுது. எங்க பழம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடு. மங்கி கூட நம்மள மாதிரி மாறிடுச்சுங்க. நீங்க ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறீங்களா? அப்ப இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சு. உங்களுக்கு பாய்ங்க. இந்த கேக் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இந்த கடைசி பீஸை நம்ம சாப்பிடலாம். அம்மா என்ன மோனிகா? அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பிட எடுத்துட்டு வாமா. ஐயோ குழந்தை ரொம்ப பசியா இருப்பா, இத அவளுக்கு கொடுத்துடலாம். இதோ வரேம்மா. இந்த மோனிகா என்னமா கேக் புளிக்குது? இல்ல மோனிகா நல்லாதான் இருக்கு. எங்க நீ டேஸ்ட் பண்ணி பாருமா. நல்லாதான் இருக்கு, சாப்பிடு. மா சும்மாலாம் சொல்லல, எங்க மொத்தத்தையும் சாப்பிட்டு பாப்போம். நல்லாதான் இருக்கு மோனிகா, சூப்பரா இருக்குமா. கேக்னா நல்லதானமா இருக்கும். எனக்கு தெரியும், நீ உனக்கு இல்லாம எனக்கு கொடுத்தேன்னுட்டு. மோனிகா அம்மா என்னது செடி வளரவே மாட்டேங்குது. நல்லா தண்ணி ஊத்தணும். மோனிகா நீண்டா ஹை இவ்ளோ பெரிய சரமா என்ன மாதிரி கொடுத்திருக்க? சரி கண்ணு மூடு. ஹை இவ்ளோ பட்டாசா. थैंक यू மா. எவ்வளவு பெரிய சரம், என்னால வெடிக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி சரம் வச்சிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை